ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரை என்ன சமைச்சேன், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெண்பொங்கல் வச்சேன். வெண்பொங்கல் வந்து பச்சரிசியும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வர வேக வச்சுக்கிட்டேன். இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சில பேர் வந்து வேறு மாதிரி கூட பண்ணுவாங்க. சில பேர் ரைஸை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கீ போட்டு கீயில் வந்து முந்திரி பருப்பு போட்டு தாளிப்பாங்க. நான் இப்படி பண்ணிப்பேன். அந்த வெண்பொங்கலுக்கு தொட்டுக்க வந்து சட்னி, தக்காளி சட்னி பண்ணேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக முதல்ல கட் பண்ணி வச்சுக்கணும். அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நேரமானு பார்த்துட்டு நான் கடாயிலே கட் பண்ணி போட்டுருவேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கணும். எண்ணெய் ஊற்றி வணக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் தக்காளி சட்னி. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. இதோட மேலாக்கில் நான் கீ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்டுன்னு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி டு பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட கொஞ்சம் தக்காளி சட்னி. காலங்காத்தால் ஒரு வெண்பொங்கலும் தக்காளி சட்னி சாப்பிட்டோம்னா ஒரு 10 மணிலாம் தூங்க வரும். திருப்பி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு 11 o'clock போல் தக்காளி தொக்கு செய்யலாமேன்னு ரெடி பண்ணேன். அதுக்கு தான் அந்த தக்காளிலாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதோடு என்னென்ன போடுறேன்னா வரமிளகா போடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சிடணும் மூடி. சைட்லேயே சாப்பாடு ரெடி பண்ணிடலாமேன்னு சாப்பாட்டுக்கு அரிசி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெந்துருச்சு. சூட்டோடு உடிக்க முடியல. அதனால் 2 தக்காளியாக முதல்ல அந்த மேல் ஆவில் இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி சட்னி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இதோட பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டனால கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வறுத்து இந்த வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். வெந்தயமும் கடுகும் லைட்டாக வறுத்துக்கணும். நீங்கள் நிறைய வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப கசந்துடும். ஏன்னா நான் முன்னாடி ஒரு தடவை நிறைய வெந்தயம் போட்டு அதை வாயில் வைக்க முடியல, அப்படியே கொட்டிட்டேன். 1 கிலோ தக்காளியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்படி ஒரு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் கசக்கும். அப்புறம் திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி தொக்குக்காக தக்காளி பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கருகிடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட கொஞ்சம் புளி வெல்லம் சேர்த்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டேன். ஒரு உருண்டை ஒரு வெல்லம் போட்டிங்கன்னா அதுவே கரைஞ்சிரும். சாப்பிட்றம்போது ரொம்ப டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த வெந்தய பொடி, அந்த வெந்தயம் கடுகு பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். மறந்துடாமல் இடையில கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கருகி போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அது அப்படியே திரண்டு வரும். தனியாக எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக திரண்டு வரும். அது வரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இதோடு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். நான் மிளகா வந்து கொஞ்சம்தான் போட்டேன் மிளகாத்தூள். ஏன்னா அந்த வரமிளகா வந்து நிறைய போட்டேன்ல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி வச்சுக்கிட்டேன். கிண்டி ஒரு 1/2 hour இருக்குமா, 20 நிமிஷம்
அப்பப்போ இடையில கிண்டி 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 விட்டுக்கிட்டே இருந்தேன், மூடி வச்சு. அதுக்கு இடையில ரசம் செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கு. மதியம் வந்து கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ரசம் சாதம், கொஞ்சம் தக்காளி தொக்கு, கொஞ்சம் தயிரில் சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு ஒரு பிளானு. அதனால் சைடில் ரசம் வைக்கலான்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணேன். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி என்ன தண்ணின்னு பார்த்திங்கன்னா, தக்காளி வேக வச்சேல்ல அந்த தண்ணி தான். அதில் அப்படியே புளியை கரைச்சி ஊற்றிட்டேன், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுமான்ட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு வச்சோம்னா ரசம் ரெடி. சைட்லேயே பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி இருக்கும் தக்காளி தொக்கு. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர் பார்க்கவே. இது சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த புளி பாருங்கள் கரையில். அதோடு இந்த ரசத்துக்கு வறுத்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னு எங்கள் பாப்பா சொன்னனால இந்த அப்பளம் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்களா, கொத்தமல்லி கித்தமல்லிலாம் போட்டு செம்மையாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த அப்பளம் வறுக்கிறது வந்து இந்த அப்பளத்துக்கு மேலேயே இந்த பொடியை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாப்பொடி மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸுக்கு ரசம் சாதம், ரசம், கொஞ்சோண்டு தக்காளி தொக்கு, கொஞ்சம் அப்பளம், அதை பொரிச்ச அப்பளம். மேலே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தூவியிருக்கேன். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சைட்லேயே பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னென்ன காய்னா காலிஃப்ளவர், பீன்ஸு, அப்புறம் கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இருந்தனால நான் என்ன பண்ணேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் தக்காளி வணக்க வச்சுக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்து வந்தது. பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊறின அரிசி வந்து சீக்கிரம் 2 விசிலே வெந்துடும். இது பிரியாணி அரிசி கிடையாது, சாதாரண அரிசியிலேயே நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போடுற மாதிரி தான் போடணும். போட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வணக்கிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின வர வெயிட் பண்ணணும். ஏன்னா மதியம் சாப்பாடுன்னு சாப்பிட்டு ஒரு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால் பிரியாணி கொஞ்சம் பண்ணிடலாமேன்னு வெஜிடபிள் இருந்துச்சு, அது வீணாக போயிருமேன்னு கொஞ்சம் பிரியாணி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு நான் தனியாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலை. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அப்படியே வணக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டையும் தனியாக, அந்த பேஸ்ட்டையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் இந்த பேஸ்ட் அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். எவ்வளோ நேரம் அந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயம் வதங்கோ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வணங்கிட்டு இருக்கு. அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா குத்தி விட்டு நல்லா வணக்கிய கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மூடி வச்சிடுவேன். சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அரிசி போட்டுட்டு கிண்டியும் விடுவாங்க. எனக்கு அது மாதிரி பண்ணலை, அது அவ்வளோக்கா டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பொடிலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவேன். இதிலே காய்கறி கூட போட்டுருவேன். காய் அந்த தண்ணியோடு நல்லா வதங்கி வேந்து சாப்பிடும்போது உப்பு, புளி, காரம்லாம் அந்த காயிலையும் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு. வணங்கிடுச்சு. அப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 காப்படி அரிசி எடுத்தேன், அதுக்கு 4 காப்படி தண்ணி ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க, 4 கிளாஸ் தண்ணி. இது மாதிரி காய் போட்டு இப்படி கொதிக்கணும். மூடி வச்சுட்டேன் முன்னாடியே. பார்த்திங்களா காய் நல்லா இருக்கும், வெந்துருச்சா. இப்போ அரிசியை போட்டோம்னா ஒரு விசில்லே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அரிசி ஏன் ஒரு விசில்னால் ஊற வச்ச அரிசி,
சட்டுன்னு வெந்துடும். அதனால் ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணிடுங்க ஊற வச்சுருந்தீங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடணும். ஒரு 3 விசில் சில பேர் விடுவாங்க. நான் ஊற வச்சனால முன்னாடியே சொன்னேன், ஒரு விசில்லே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுனாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. நிறைய காய் போட்டு அந்த பாத்திரம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த காயெல்லாம் கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரசத்துக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்ல, அதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து இங்கே கம்மி விலையில் கிடச்சிச்சு. அதனால் 2-3 காலிஃப்ளவர் 10 ரூபாய்க்கு 2-3 காலிஃப்ளவர் தந்தாங்க. அதில் தான் ஒரு காலிஃப்ளவர் அதில் போட்டேன், ஒரு காலிஃப்ளவர் இதில் வச்சுட்டேன். திருப்பி பார்த்திங்கன்னா அந்த பொரியலுக்கு மாதிரி பொரியல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா ரசத்துக்கு அதை தொட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும்ல, அதனால் சரின்ட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பிரியாணிக்கு தயிர் போட்டு தயிர் பச்சடி பண்ணிட்டேன். ஸோ தயிர் பச்சடி பண்ணிவிட்டு பொரியல் பண்ணதை நான் காமிக்கலை, கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் கடகடன்னு நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தயிருக்கு அந்த பிரியாணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த பொரியல் மாதிரி பண்ணேன் பார்த்திங்களா, அதை ரசத்துக்கும் வச்சுக்கிட்டோம், பிரியாணிக்கும் வச்சுக்கிட்டோம். அது பிரியாணிலேயே அதே காய் தான் போட்டிருக்கோம், அதை ரசத்துக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு. ஒரு விசில் தான் விட்டேன், டக்குன்னு வெந்துருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கிண்டி விட்டு சாப்பிட வேண்டியதான். இதில் பீன்ஸ் தான் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரியாணி ப்ளஸ் இந்த வெங்காய பச்சடி, மீதம் இருந்த காய்கறியில் பொரியல் பண்ணி ரசத்துக்கு சாப்பிட்டோம். இதுவும் லஞ்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் நைட் ஆகிடுச்சி. சரின்னு சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. அதனால் நைட்டுக்கு ஒரு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைஞ்சி எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு, சில பேர் பட்டை சோம்பு கிராம்பு மட்டும் போடுவாங்க, நான் சீரகம் போடுவேன். சீரகம் பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும், கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம் தான் இது. அரைச்சி தக்காளி வெங்காயத்தை தனியாக வச்சுக்கணும், கொஞ்சம் வெட்டியும் வச்சுக்கணும். நைட்டு ஒரு 7:30 போல் இதை நான் ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுன்னா நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டோம்னா அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நைட்டுக்கு. வெங்காயம் தக்காளியை வணக்கி நல்லா பொடி பண்ணி போட்டு அரைச்சி கொஞ்சம் பன்னீரை போட்டோம்னா அவ்வளோதான். இது ஈஸியாக முடிஞ்சிட வேலைனால நைட்டுக்கு இதை வச்சுக்கிட்டோம். தக்காளி வந்து 1 கிலோ 10 ரூபாங்கிறனால நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்து மதியம் வேறு அந்த தக்காளி தொக்கு பண்ணேன். அப்புறமும் தக்காளி இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நானே தக்காளியாக போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நாள் ஃபுல்லாக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா தக்காளியை, அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். சமையலில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு காய்கறி.
தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிறண்டு வர அளவுக்கு வச்சுக்கணும். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் தனி பவுட்ரு இருந்துச்சு. அந்த பவுடர் 10 ரூபாய்க்கு வாங்கி அதை போட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிகிற வர மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிட்டோம். அதுக்கு முன்னாடியே பன்னீரை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வணங்குறப்பையே. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணலாமேன்னு சப்பாத்தி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நாலு பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். 4 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, அது பாட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அடுப்பில் வேகிறதுக்குள்ளே இதை நான் பிசைஞ்சு வச்சுக்கணும்ல, அதனால் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து நைட்டுக்கெலாம் மேக்ஸிமம் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. டெல்லியில் மேக்ஸிமம் சப்பாத்தி, ரொட்டி இதை தவிர வரணும் சாப்பிட மாட்டாங்க. ப்ரெட்டு, பால் இதை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க சில பேர். அதே மாதிரி பால் குடிக்கும்போது வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவாங்க. மஞ்சள் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னா தூக்கம் சீக்கிரம் வந்துடுங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா இது கொதிஞ்சிருச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் போட்டுடணும். பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதியல் வந்தால் போதும், பன்னீர் வெந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மேலால் இந்த பவுட்ரு இருந்துச்சு, கொத்தமல்லி பவுட்ரு மாதிரி. இங்கே அந்த பவுட்ரு இருந்துச்சு, அதை அப்படியே மூடி விட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி போட வேண்டியதான். அதுக்கு பன்னீர் பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். நம்ம பாட்டுக்கு சப்பாத்தி ஒரு தவாவில் போட்டு எடுத்தோம்னா மேலாக்கில் பட்டர் தடவி விட்டேன். அது கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சா. மேலாக்கில் கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு கிண்டி சப்பாத்தி தொட்டு சாப்பிட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி டின்னர். காலையில் வெண்பொங்கல், மதியம் ரசம் சாதம், அப்புறம் தக்காளி தொக்கு, அப்புறம் பிரியாணி. நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீரும் பண்ணி தந்தேன். அது பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்க நானே எல்லாம் பன்னீர், சப்பாத்தி இது மாதிரி சாப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்ஸ் பண்ணி கொடுத்துரு, வயிறு மப்பமாக இருக்குன்னாரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் ஓட்ஸும் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பால் வந்து எனக்கு கால் வலிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் எள்ளும் பாதாம் பருப்பும் லைட்டாக வறுத்துக்கணும். இது மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை உடையது. யாருக்காவது கால் வலிச்சிச்சு, மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னா, 30 வயசுக்கு மேலே ஆச்சுனாமே மூட்டு வலி வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இந்த மருத்துவம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் பண்ணி தான் இப்போ எனக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் 3 நாள் இது மாதிரி சாப்பிட்ணும். வெள்ளை எள் இருக்குல்ல, வெள்ளை எள், கருப்பு எள்ளில் வெள்ளை எள்ளை இது மாதிரி வெள்ளை எள்ளும் பாதாமையும் அரைச்சி வச்சுக்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூர் ஆகிடும் அந்த மூட்டு வலியே. நான் ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டு இந்த மாதிரி பாலில் வந்து பாதாம் பருப்பும் அந்த வெள்ளை எள்ளு சேர்த்து சாப்பிட்டேன். அதோட வெல்லம் போட்டுக்கணும், சர்க்கரை போடக்கூடாது, வெல்லம் தான் போடணும். சர்க்கரை போட்டிங்கன்னா அது எஃபெக்ட் நல்லா இருக்காது. அயன் வந்து டைரெக்டாக வந்து வெல்லத்தில் தான் இருக்குது. ஸோ கால்சியம், அயன், பாதாம் பருப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நைட்டு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா
கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு குடிக்க சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரை நைட்டு தான் அதை குடிச்சிட்டு தூங்கும்போது ரெஸ்ட்டு கிடைக்கும் உடம்புக்கு. அப்போ அந்த மூட்டு வலிலாம் சரியாகும். ஸோ நைட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை வெல்லம், சர்க்கரை யூஸ் பண்ணிடாதீங்க, வெல்லம் தான் போடணும். அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஓட்ஸ் பண்ணலாமேன்ட்டு ஓட்ஸ் பண்ணினேன். ஓட்ஸும் ஒரே ஒரு ரொட்டி வேறு மிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சஃபோலா ஓட்ஸ் அது பண்ணி தண்ணி மாதிரி கொடு அப்படின்னு கேட்டார். அதனால் குடிக்கிற மாதிரி தண்ணி மாதிரியே வச்சுட்டேன். ஸோ நல்லா இது ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம்தான். டக்குன்னு சுடு தண்ணியில் இந்த பவுடரை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி இருக்குது பாருங்கள், பட்டாணி இருக்குது, கேரட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அவருக்கு ஒரு ஓட்ஸ் ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டு சைடில் ஒரு சப்பாத்தி இருந்துச்சு, அதை ரோல் பண்ணி கொடுத்தேன். ஸோ நைட்டு அவருக்கு டின்னர் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரை சாப்பிட்டது. இந்த இதில் வந்து மீதின்னு சொன்னேன்ல, மீந்திருச்சு ஒரு சப்பாத்தின்னு, அந்த சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் அதை அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தோம். பன்னீர் ரோல் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருக்கு, ஏன் ஒன்று வேஸ்ட்டு பண்ணுவானேன்ட்டு அதை அப்படியே கொடுத்தோம். நம்ம